வாழ்க வையகம். ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமா மாணவர்களுக்கு வருகிற 19-20 தேதிகளில் கூகுள் ஃபார்ம் வழியாக ஒரு மாதிரி தேர்வு நடத்தப்பட இருக்கின்றது. அந்த தேர்வை எப்படி நாம் எழுதுவது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இந்த தேர்வுக்கான லிங்க் உங்களுக்கு மெயிலில் அனுப்பப்படும். உங்களை மெயிலை செக் பண்ணிங்கன்னா, ரிஜிஸ்டர் மெயிலில் செக் பண்ணால் இந்த மாதிரி மாடல் எக்ஸாம் என்று ஒன்று வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த தேர்வை அட்டன் செய்யலாம். நீங்கள் எந்த இமெயிலை கொடுத்திருக்கிறீர்களோ அந்த மெயிலுக்கு உங்கள் மண்டலத்திலிருந்து அல்லது ஸ்டடி சென்டரிலிருந்து உங்களுக்கு அந்த மெயிலானது அனுப்பப்படும். அந்த மெயிலை கிளிக் பண்ணுகிற போது இப்படி ஓப்பன் ஆகும். இதில் உள்ள ஃபார்ம் ஒன்று, அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம், அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து நாம் தேர்வு அட்டன் பண்ணலாம். அல்லது இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ஒரு மெசேஜ் வரும். இந்த ஃபார்ம் நோ லாங்கர் அக்செப்ட் த ரெஸ்பான்சஸ் அப்படின்னு வரும். ஏனென்றால் இந்த ஃபார்ம் ஆனது 19-20 தேதிகளில் காலை 10 மணிக்கு ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுமே தவிர, நீங்கள் லிங்க் இருக்கிறது என்று முதலே 18ஆம் தேதியே 17ஆம் தேதியே ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ரெஸ்பான்ஸ் வரும். ஒன்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் சரியாக அந்த 10 மணிக்கு ஓப்பன் பண்ணால் முழுமையான அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் முன்னாடியே இதை ஓப்பன் செய்ய முயற்சிக்க வேண்டாம். அந்த சரியான நேரத்திற்கு மட்டும் நீங்கள் அதை செய்வது நல்லது. அந்த ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் செய்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு பக்கம் ஒன்று இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து சப்ஜெக்டினுடைய நம்பர், சப்ஜெக்ட் நேம், சப்ஜெக்ட் கோடு, அந்த மீடியம், இந்த மீடியம் என்ற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆங்கிலம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, இப்படி 4 மொழிகள்லையும் ஒவ்வொரு வினாக்களுக்குமே 4 மொழிகள்லையும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அதுக்கு அடுத்தது ரெக்கார்டு இமெயில் என்பதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நேம், உங்களுடைய பெயரை நீங்கள் அதில் டைப் செய்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஐடி, உங்கள் மண்டலத்திலிருந்தோ அல்லது ஸ்டடி சென்டரிலிருந்தோ ஒரு ஐடி கொடுத்திருப்பார்கள். அந்த ஐடியை தவறாது இதில் போடுங்க. அதற்கு அடுத்ததாக நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மண்டலத்தினுடைய ஜோன், அதனுடைய பெயரை குறிப்பிட வேண்டும். அதுக்கு அடுத்தது பிளேஸ், இடம். இந்த இடம் என்ற வகையிலே உங்கள் ஸ்டடி சென்டர் அல்லது அறக்கட்டளையுடைய ஒரு இடங்களை குறித்து கொள்ளலாம். பெயர், உங்களுடைய பதிவு எண், மண்டலம், அது மாதிரி இடம், இவையெல்லாம் நீங்கள் தவறாது கொடுத்திருந்தால்தான் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் உங்களுக்கு மண்டலத்தின் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே அந்த ஐடி நம்பர் எல்லாம் தவறில்லாமல் அதை போட்டு வையுங்கள். இதெல்லாம் செஞ்ச பிறகு நெக்ஸ்ட் என்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். பக்கத்தில் இந்த கிளியர் ஃபார்ம்ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே அடிக்கப்பட்டது எல்லாமே அழிந்து போய்விடும். ஆகவே அதை செய்யாதீங்க. கிளியர் ஃபார்மை விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்பதை நீங்கள் கிளிக் செய்தால் அடுத்த பக்கத்திற்கு அது போகும். இதில் நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணலை அப்படின்னா அடுத்த பக்கத்துக்கு அது போகாது. ஆகவே இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் சரியாக ஃபில் செய்த பிறகு நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது வினாக்கள் வந்திருக்கும். அந்த வினாக்களை பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து 4 மொழிகளில் இருக்குது. அதாவது தமிழ், ஆங்கிலம், கன்னடா, தெலுங்கு என்று இருக்கிறது. அந்த வினாக்களை நீங்கள் படித்து பார்த்து அவற்றுக்குடைய ஆப்ஷன் எது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அதை நீங்கள் மார்க் செய்ய வேண்டும். உதாரணமாக, இந்த உயிருள்ள செல்களிலிருந்து வெளியாகும் அலைகளின் தொகுப்பு யாது என்பது கேள்வி. இதற்கு பதில்களில் பார்த்திங்கன்னா இந்த பதில் உயிர்காந்த ஆற்றல் என்பது சரியான விடை என்று கருதினால் அதை நீங்கள் வந்து அப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. அதற்கு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்பதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது அடுத்த பக்கத்துக்கு போவோம். நீங்கள் பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல என்ன ஃபில் பண்ணோமோ அதே பகுதி தான் வரும். ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் பேக்கை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பேக் கிளிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்து நீங்கள் அடுத்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இப்படி 30 வினாக்களுக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்தே விடையளிக்க வேண்டும். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வந்து பேக்கை கிளிக் பண்ணி வரலாம். ஆனால் உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு 10வது பக்கத்தை விடையளிக்கிற போது நீங்கள் 5வது பக்கத்துக்கு வரணுன்னா
நீங்கள் 5 முறை பேக்கை கிளிக் பண்ணால் தான் 5ஆவது பக்கத்துக்கு வர முடியும். அதனால் நீங்கள் முதல்லையே வந்து வினாக்களை சரியாக படித்து பார்த்து அதுக்கு சரியான விடை எது என்பதை சிந்தித்து நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் என்று போகிறது தான் நல்லது. நீங்கள் பேக்குக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பக்கமாகத்தான் வர முடியும் தவிர மொத்தமாக இந்த கூகுள் ஃபார்மில் வர முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க. அதே மாதிரி இந்த 2வது வினாவிற்கான அந்த விடை எது சரியாக இருக்கும் என்று அதை பார்த்து அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். உதாரணமாக இந்த வினாவிற்கான விடை வந்து அந்த விடையை கிளிக் பண்ணிட்டு நம்ம அடுத்த வினாவுக்கு போகிறோம். இப்படி இது மாதிரி டெமோ என்பதனால ஒரு 4 வினாக்கள் மட்டும்தான் இங்கே மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதே மாதிரி 30 வினாக்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த 30 வினாக்களையும் நீங்கள் சரியாக நீங்கள் கிளிக் செய்து சரியான ஆன்சரை கிளிக் செய்த பிறகு அது சப்மிட் என்ற பட்டன் ஒன்று இதில் இருக்குது இல்லையா, இதே மாதிரி சப்மிட் வரும். அந்த சப்மிட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒரு முறை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஆப்ஷனுக்கெலாம் நீங்கள் போய் மாற்ற முடியாது. ஆகவே முதல்லையே ஆரம்பத்திலிருந்தே சரியான முறையில் நிதானமாக சரியான விடைகளை நீங்கள் கிளிக் செய்து நெக்ஸ்ட் என்றே கொடுத்துவார்கள். பேக்குக்கு போவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் தவறாக ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேக் போய் இப்போ உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க ஆன்சர் அது தவறு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து பேக் போகலாம். இப்போ கடைசியாக வந்து நீங்கள் சப்மிட் என்பதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வினாவானது சப்மிட் முடிஞ்சிடும். அது சப்மிட் முடிஞ்ச பிறகு அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு லிங்க் ஒன்று இருக்குது. அந்த லிங்க் எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 தேர்வுகள் எழுதணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு தேர்வு அந்த லிங்கை கிளிக் பண்ணி எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த தேர்வை நீங்கள் உடனடியாக எழுதலாம். அதுக்காக தான் அந்த லிங்க் அதுலேயே இருக்குது. அப்படி கீழே வந்து வியூ ஸ்கோர்னு இருக்குது. இப்போ நீங்கள் எழுதி முடித்த முதல் தாருக்கான சரியான விடைகள் எது, எத்தனை மதிப்பெண்கள் வருது அப்படின்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் நீங்கள் வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சரியாக எழுதப்பட்டதற்கெல்லாம் பச்சை நிறமாகவும் தவறாக எழுதப்பட்டதற்கு அந்த ஆன்சர் வந்து தவறான ஆன்சர் என்று அந்த சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சரியான ஆன்சர் எது என்பதையும் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. கரெக்ட் ஆன்சர் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் திருத்திக் கொள்வதற்கு வசதியாக இப்போ மாதிரி வினாத்தாள் அப்படி இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆன்லைனில் ஃபைனல் எக்ஸாம்பிள் வந்து இப்படியெல்லாம் இருக்காது. அதனுடைய வடிவமே வேறு மாதிரி இருக்கும். இப்போது இந்த எத்தனை வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறத வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணி நாம் ஆன்சர் மதிப்பெண்களை பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வியூ ஸ்கோரை பார்க்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அடுத்த எக்ஸாமும் எழுதலாம். நீங்கள் வியூ ஸ்கோரை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து அங்கே இருக்காது. அப்போ நீங்கள் மறுபடியும் மெயிலுக்கு வந்து 2வது எக்ஸாமிற்கான லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மறுபடியும் அந்த எக்ஸாமை எழுத வேண்டியிருக்கும். உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடித்த பிறகு சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு ப்ளூ கலரில் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்த எக்ஸாமை கண்டினியூஸாக எழுதிடலாம். இல்லை அதை கிளிக் பண்ணாமல் நான் வியூ ஸ்கோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் முதல் எக்ஸாமிற்கான மதிப்பெண்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த லிங்க் அங்கே இருக்காது. அந்த லிங்க் எங்கே இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் மெயிலுக்கு வந்து 2வது தாளுக்கான லிங்கை கிளிக் பண்ணி 2வது பேப்பரை எழுதலாம். உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு 1 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 தாள்களுக்கும் 2 மணி நேரம், 10லிருந்து 12 மணி நேரம், 12 வரையிலும் இருக்குதுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆகவே நீங்கள் ஒரு தாளை எழுதிவிட்டு உங்களுடைய மொத்த ஸ்கோர் எவ்வளவு என்பதை பார்த்துவிட்டு மறுபடியும் நீங்கள் மெயிலுக்கு வந்து 2வது தாளை எழுதுவது நல்லது என்று நான் கருதுகிறேன். வருகிற 19, 20 தேதிகளில் நடைபெறக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம் பற்றி அதன் விளக்கத்தை ஆழியாரில் ஜூமில் இன்றைக்கு நடத்தப்பட்டது. அவற்றை ரெக்கார்டு செய்து உங்களுக்கு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நான் கொடுத்திருக்கின்றேன். இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.